எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவையும் பார்த்து கேட்டு ரசித்து ஆதரவு தாருங்கள். அண்ணா, கொசுக்கள்லாம் இப்போ அவ்வளோ இல்லையே, எங்கே நம்ம போச்சு? தம்பி, கொசுக்களை பற்றி கேட்குற, பரவாயில்ல, உனக்கே தெரியணும். கொசுக்களும் வேலை செய்யுதுங்க. எங்கெங்கேயோ போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து இரவில் நம்மளை மேயுது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதுங்க எங்கே போச்சுன்னு கேட்டாக்க, அதுகளுக்கும் பெரிய ஆள் இருக்கிறாங்க வேலை சொல்கிறதுக்கு. அது என்னென்னா, எந்தெந்த ஊரில் யார் யார் வியாதியாக இருக்கிறாங்க, யார் யார் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் ஊசி போடணும் அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஆள் சொல்லுவாங்க. அந்த உத்தரவுப்படி அவங்க நடந்தால் தானே அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், விமானம், போக்குவரத்து, அப்புறம் என்னது நம்ம ரயில், இந்த மாதிரியான பல வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வாகனங்கள்லாம் பாருங்கள், திறந்து வச்சுருக்கும்போது அது உள்ளே நுழைஞ்சிடும். அது எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, அந்த வாகனங்கள் அங்கங்கே அது அப்படியே உள்ளே நுழைஞ்சிடும். நுழைஞ்சிட்டு அந்த வாகனங்கள் எங்கெங்கே போகுதோ அங்கங்கே போயிட்டு யார் யாருக்கு எங்கெங்கே ஊசி போடணுமோ அங்கங்கே ஊசி போட்டு மருந்துகளை ஏற்றிட்டு வருங்க. மருந்துகளை ஏற்றிட்டு எத்தனை நாளில் வரணுமோ அத்தனை நாள் தான் வராது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உத்தரவு கிடைக்கிதுல, எங்கேயோ இருந்து ஆர்டர் கிடைக்கிது. அந்த ஆர்டர் படி அவங்க வேலை செஞ்சாத்தானே அவங்களும் பிழைக்கலாம். அதனால் அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் இது கோடை காலம் இல்லையா? இது கோடை காலம் அப்படிங்கிறனால இவங்களுக்கும் லீவு, பெரும்பாலான கொசுக்களுக்கு லீவு. அவங்க இங்கேயே போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க திரும்பி வந்து மறுபடியும் எப்போ வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்குத்தான் தெரியும். பள்ளிக்கூடத்துலலாம் எப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் விடுமுறைகள் கிடைக்கிது, பள்ளிக்கூடம் காலேஜு எல்லாம், அது மாதிரி அவங்களுக்கும் எப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் எங்கெங்கே அவங்க வேலை செய்வாங்களோ அங்கங்கே எப்பப்போ திறப்பாங்களோ அவங்களுக்கு அந்தந்த நேரங்களில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சேர்ந்துருவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம எங்கேயும் பறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருந்தாலும் கொசுக்கள் அப்படின்னாலும் நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் எங்கெங்கே போய் ஊசி போடணும், யார் யார் வியாதியாக இருக்கிறாங்க, யார் யாருக்கு என்ன வியாதி, இது பூரா அவங்க பார்த்து ஊசி போட்டுல வரணும். சும்மாவா அதெல்லாம்? விளையாட்டு வேலையிலாம் ஊசி போடுறது, அந்த வேலையில் அவங்க செய்கிறாங்க. அதை நம்ம எங்கேயோ போயிட்டாலே ஓடி போயிட்டாலும் நினைக்கக்கூடாது. அவங்க திருப்பி வருவாங்க. அதனால் நம்ம எதை எப்படி எங்கே அப்படிங்கிற நம்மளும் யோசித்து எங்கே எப்போ யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றியும் அதையும் யோசித்து சாதாரண முறையில் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசி, எல்லா மக்கள்கிட்டையும் பேசி சாதாரணமாக நம்ம குடும்பங்களை ஓட்டினா தான் நமக்கு வாழ்நாளாகப்பட்டு நீடிக்கும். அப்படிங்கிறத சொல்லி இந்த தற்சமய வீடியோவை நான் முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நம்மில் ஒருவனான நான் தான் தற்சமயம் முடிக்கின்றேன்.